அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இப்போ தற்போது இருக்கிறது வந்து சவுதி அரேபியாவில் இருக்கோம். சரியா, முபாரக் அப்துல்லா அல் சுவைகர் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம். சப்போர்ட் சர்வீஸ். சரியா, அந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம். இப்போ ரூம் வந்து இருக்கிற ஜுபையில் ரூம். ஹெட் ஆஃபீஸ் இருக்கு கோபால். சரி, எங்களோட டீட்டெயிலில் வந்து இது மெயினாக சொல்ல வேண்டிய இடம் என்னன்னு சொன்னால், அந்த சுவைகர் கோபார் ஆஃபீஸ் ஜுபையில் ரூம், சவுதி அரேபியாவில் மசிக்கின்றோம். இப்போ என்னது காலத்து நீங்க முன்னுக்காய் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்பவான். இப்போ நாங்க இந்த வீடியோ என்னத்துக்காண்டி எடுக்க சொன்னா, இப்போ பல மாசமாக சாப்பாடு இல்லாம சம்பளம் இல்லாம சீரழிடும். சரியா, இத ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும் கூட பாக்குது. இளைஞர்ல வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் சிந்தனையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம். நாங்கள் ரொம்ப அனுபவிச்சுக்கிறோம். இதை எந்த அளவுக்கு எடுக்காங்கன்றது அல்லாஹ் பாலம் அறிவான். அது ரெண்டாவது விஷயம். அடுத்தது, இங்க குழப்பம் நடத்துறதுக்கு எந்த ஒரு வேலையும் எங்களுக்கு இல்லை. அடுத்தது, இங்க சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு சாப்பாடும் இல்லை. இதை பத்தி கம்பெனி கிட்ட தெரிவிச்சாலும் கம்பெனி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, உங்களுக்கு எக்ஸிட் அடிச்சாச்சு, உங்களுக்கு சாப்பாடு காசு தாரத்துக்கு அக்கௌண்ட்ஸ்ல எங்கட எல்லாம் சிஸ்டத்துல இருக்கு, சாப்பாடு காசு தர இயலாது அப்படி கம்பெனி சொல்லுது. அப்படி தந்தாலும் ஒரு 100 ஆண்டு தான் இருக்குது. அந்த 100 வச்சு எண்ணத்தை தின்னு எங்களுக்கு கூட விளங்குது இல்லை. இது எவ்வளவு தரம் எடுத்து சொன்னாலும், கம்பெனிட்ட எடுத்து சொன்னாலும் கூட, நீங்க எம்பசிக்கு போங்க. எம்பசில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கம்பெனி சாப்பாடு காசு தரலன்னு சொன்னால் கம்பெனி மூலமாக ஆக்ஷன் எடுங்க. அதாவது கம்பெனிட்ட இருந்து இவங்க 35 பேருக்கும் சாப்பாடு கொடுக்க இயலாது, இது உங்களோட நாட்டாக்குல நீங்க ஃபாரம் எடுங்க, பிளைட் வரங்காட்டும் வச்சுக்கிறீங்கன்னு கம்பெனி இத எம்பசி கம்பெனிகிட்ட சொல்ல சொன்னேன். இப்ப மேனேஜர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இல்ல தம்பி, போன மாசம் இந்த போக்கெட்டாலாம் போட்டு தந்தேன், இப்பயும் என் போக்கெட்டால போட்டு தரணும். அது ரெண்டாவது விஷயம் சார். அது உங்களோட போக்கெட்டால போட்டு தரது, கம்பெனியில தரது, அது ரெண்டாவது விஷயம். வேலைக்கு எடுத்துக்க அந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு வந்து. இதுக்கும் எம்பசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்க நாட்டுக்கு போங்காட்டிலையும் பொறுப்பாரு கம்பெனி தான் இதுல முழு பொறுப்பு. அடுத்தது, எத்தனை பேரை குடும்பம் சீராளியது, பிள்ளை குட்டி எல்லாரையும் முட்டு போட்டு இங்க வேலைக்கு வந்த என்னதுக்கு, கஷ்டத்துக்கான நிலைமையில இங்க வந்து. அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. வெளியால செல்ல முடியாத பிரச்சனை நிறைய இருக்கு. எங்களுக்கு நாட்டு மூலமாக கவர்மெண்ட் இவ்வளவு காசு எங்களை வீட்டை கொடுங்க, நாங்க இங்க சீராளிரம் என்று யாருக்கும் பிச்சை வாங்கி திங்கிட அவசியம் யாருக்கும் இல்லை. கஷ்டப்பட்டு உழைக்கணும் வெளிநாடு. இப்போ இங்கேயும் கஷ்டம் தான் படுற, நாட்டில் உள்ளாக்கள் நாட்டிலையும் திங்க இல்லாம சீராளிச்சு தெரியுது, இங்கேயும் திங்க இல்லாம சீராளிச்சு தெரியும். இந்த விஷயங்களை வீட்டை தெரிஞ்சாலும் கவலை, வீட்டுள்ள பிரச்சனை நம்மள்கிட்ட சொன்னாலும் இஞ்சுள்ளாக்கள் கவலைப்படுறாங்கன்னு போட்டு அதையும் கூட மறைக்காங்க. எத்தனை பேர் வீட்டுல தேங்காயோட மட்டும் திங்க கூட வழி இல்லாம கூட இருக்காங்க. அப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்கு. எங்க அல்லாஹ்வாண்டி கஞ்சி கேட்காம எப்படியும் நாட்டுக்கு எடுத்து அனுப்புங்க. ஏன்னா எக்ஸிட் அடிச்சு 3 மாசம் 2 மாசம் 4 மாசம் வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ரூபத்துல எக்ஸிட் அடிச்சு வச்சிருக்கு. தயவு செஞ்சு எங்களை நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எங்கட கஷ்டங்கள் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ஆனா இந்த கஷ்டங்களை சொல்றதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு காணாம். அதெல்லாம் சுருக்கி சொல்றோம். பேசுறதுக்கு மனசுலயே ரொம்ப கஷ்டம் தான். ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. அல்லாஹ்வுக்காண்டி கஞ்சி கேட்கும், எங்களை நாட்டுக்கு அனுப்புங்க. அடுத்து கம்பெனிகிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுக்கொள்றோம், எங்களுக்கு திங்குறதுக்கு மட்டும் காசியா, உங்களுக்கு சம்பளத்தை தரத்துக்கு தான் முடியல. ஆல்ரெடியா 10 மாசமா சம்பளமும் இல்லை. கடைசியா கணக்கு பார்த்த வேலை செஞ்ச ஓட்டாயம் காசும் இல்ல, வேலை செஞ்ச சம்பள காசும் இல்ல, சாப்பாடு காசும் கூட இல்லாம உங்களை மூப்புக்காக வேண்டி நீங்க வெட்டி குத்தி அரிஞ்சு போட்டு மிச்ச குத்தத போட்டு தள்ளி விட்டீங்க. இருக்கிற கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தையும் தந்தீங்க. இப்ப திருப்பி வேலைக்கு கூப்பிடுறான். திருப்பி வேலையை கூப்பிட்டும் கூட இதே அநியாயம் தான் செஞ்சு அனுப்புறான். ஐடியா ரினோவ் பண்ணிட்டா சாப்பாடு காசு தரம் திண்டுக்கிறி. அப்ப நாட்டுல பிள்ளை ஊட்டி எழுத்துங்கிறல்ல. இதுக்கு விருப்பம் மனுஷன்னா இதுல இருக்கிறார்கள் போகலாம். ஆனா யாருக்கும் விருப்பம் இல்லைன்னா சொல்றாங்க எல்லாரும் நாட்டுக்கு போகணும் முடியல இருக்கு.
அப்படியான சிச்சுவேஷன்ல வாழ்றோம். இதே சிங்களத்தால ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்றதுக்கு இன்னொரு மனுஷன் பேசுவாங்க. அது அல் சுவைகத் கம்பெனி, முபாரக் அப்துல்லா அல் சுவைகத் கம்பெனி. எந்த ஊருக்கு போறீங்க? எந்த ஊருக்கு? ஸ்ரீலங்கா நபர் எல்லாரும் வந்து இருக்கிற ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவங்க தான் இருக்கிற அனைவரும். எல்லாருக்கும் பிரச்சனை. எங்க நாட்டுல பிளைட்ல பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கு. முபாரக் அப்துல்லா அல் சுவைகத் කම්පැනි. මිනිස්සු ඔක්කොම දුප්පත් මිනිස්සු ඇවිල්ලා ඉන්නේ අපි සල්ලි දෙනවා ලංකාවේ ඉන්න තිබුණා. අපි දුප්පත් නිසා මේ ඇවිල්ලා අමුතු කරන්න ආවේ. අපිට අපේ රටේ අපිට උදව්වක් කරන්නේ නැහැ, මේ උදව්වක් කරන්නේ නැහැ. අපිට කන්න නැතුව ඉන්නේ මේ ඔක්කොම. අපිට බොහොම ස්තුතියි ජනාධිපතිතුමා කොහොම හරි අපේ ලංකාවේ ගන්න ඕනේ. අපි මිනිස්සු අපිට පවුල් දිනවා, අපේ අම්මලා තාත්තලා නංගිලා අයියා මල්ලිලා ඔක්කොම ඉන්නවා. අපි මරණයටත් යන්න බැරුව ඉන්නේ. කොහොම හරි කියලා දෙයියනේ කියලා අපි ඔක්කොම ලංකාවට ගන්න. ඒකයි අපි මේ අපේ ඊළා දෙයියන් කියලා අපි මේ අද්දෙකම වැඳලා අපි ඉල්ලන්නේ අපි කොහොම හරි අපි ලංකාවට ගන්න. එච්චරයි. අපිට දැන් කතා කරන්න වැඩි කතා කරන්න බෑ. මේ සත්‍යයක් නැතුව ඉන්නේ. අපේ කම්පැනි අල්සුකෙත් මාස 8 මිනිස්සුත් ඉන්නවා, මාස 9 මිනිස්සුත් ඉන්නවා. එහෙම කඩි නැතුව කන්න නැතුව ඔක්කොම මේ දුප්පත් මිනිස්සු ඇවිල්ලා බොහොම මාන්සි වෙලා ඉන්නේ අපි. කොහොම හරි දෙයියනේ කියලා අපි කොහොම හරි ගන්න. අපි මේ කම්පැනි වල අපි කොහොම හරි මේන් ගන්න. අපි නැත්තම් මේ අල්සුවෙර් කම්පැනි කවුරු හරි කැම සල්ලි හරි අපි දීලා අපිට මොකක් හරි උදව්වක් කරන්න. இந்த சவுதியில இருந்தே ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. எங்களே மாதிரி பல கம்பெனிகளையும் இருக்காங்க. சரியா? இப்ப எத்தனை பேர் எத்தனை வீடியோ இருக்கீங்கிறது தெரியாது. ஆனா உங்களோட ஒரு மனச்சாட்சியை பார்த்து எங்களை நாட்டுக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது. என்னச்சுன்னா நாட்டிலேயோ கூலே கஞ்சியோ குடிச்சிக்கு வாழ்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அண்டை கூலி வேலைக்கு போயிருந்தாலும் சரி, பிள்ளை குட்டிகளோட கஷ்டப்பட்டு திங்கிறனாலும் சரி ரெடியா தான் இருக்காங்க. இப்ப அதை சுட்டி நீங்க எங்களுக்குரிய உதவியை செய்யறேன்னு சொல்லி ජනාධිපතිතුමනි අපිව මාස 8ක් විතර වෙනවා කම්පැනි වැඩක් කිසිම දෙයක් නැහැ. මිනිස්සුන්ට කන්න බොන්නත් කියන්නේ කරුණා කරලා හැකි ඉක්මනට අපි අරගන්න. මොකද මේ මිනිස්සු ලෙඩ වෙලා ඉන්න අසනීප වෙලා ළඟට ඉංග්‍රීසි කටි තියෙනවද? සෑහෙන ප්‍රශ්න තියෙන මිනිස්සුන්ට ඒකින්ද මාස 8කටත් වැඩි. ඉන්න කරුණා කරලා අපි හැකි ඉක්මනට අරගන්න. இதே மாதிரி எங்கட வேற ஒரு கேம்ப்லயும் கூட இருக்காங்க. ஒரு 4-5 பேர் இருக்காங்க. பாருங்க, இந்த மக்கள் எல்லாம் சீரழிகிற முறையை பாருங்க. சாப்பாடும் இல்ல, ஒன்றும் இல்ல, கேவலம் உடுப்பு கலவு கூட தூள் இல்லாம திருடுறோம். அந்த அளவுக்கு நிலைமை. ஆனா பழுத்திட்டு எம்மணி பிள்ளை சொல்லி பழுத்திட்டு எத்தனை நாள் ஆகுது? அப்படியான நிலைமையில இருக்கு. ஒரு நிலைமை தான். இப்ப சௌகரியம் கூட வாங்கப்படுறது வழி இல்லாம தான் இருக்கு. அந்த சுரேஷங்கிற பிள்ளை பாப்பாட்ட பிள்ளை நைட் எல்லாம் கூட வருது. நேத்து ஒருத்தன் சொல்றான் 2 பேர் மேலுக்கு இருந்து பாயப்பறான் இல்லைங்கானே, கொஞ்சம் பொறுமையா இருக்கிற நாட்டுக்கு அனுப்புறான்னு சொல்றேன்.